ஆரம்பிக்கலாங்களா? நைட் ஷிஃப்ட் போறவங்க வர்றவங்களாகட்டும், அதனோட ஹைட் கம்மியா இருக்க குழந்தைங்களாகட்டும், அவங்க மேல வந்து ஒரு மெஷர்ட் அட்டாக் கரெக்டா நடக்குது. அதுவா, அவங்களால தான் ஓட முடியாது, திரும்பி அடிக்கவும் முடியாது. ஆமா இல்ல? ஆமா. அதனால தான் அவங்கள டார்கெட் பண்ணி கொன்னு பழகிட்டு. குழந்தைங்க விக்டிம்ஸ், ஆனா அக்யூஸ் வந்து டாக்ஸ் கிடையாது. அதை அமேண்டன் பண்ணவங்க. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க. தெருநாய்கள் வந்து நீங்க அகற்றிட்டீங்கன்னா தெஃப்ட் அதிகமாகும் நான் பிலீவ் பண்றேன் சார். உதவி செய்ய கோர்ட் இருக்கு, போலீஸ் இருக்கு, ஒரு பெரிய அரசாங்கமே இருக்கு. அவங்க செய்யட்டுமே. இந்த இஷ்யூ ரைஸ் பண்ணவங்களை குற்றவாளி ஆக்கிட்டு அவங்க தங்களை வந்து புனிதரா காட்ட ட்ரை பண்றாங்க இல்லையா? அவனை செருப்பாலே அடிப்பேன் சார். அந்த போலி புனிதம் தான் இங்க இஷ்யூவே நான் சொல்றேன். நீங்க நினைக்கிற அளவுக்கு நீங்க எல்லாம் கருணைவாதிகளும் கிடையாது, நானும் கிடையாது. உன்னோட இந்த கருணை அதோட சாவை விட கொடுமையானது. பெட் டாக்ஸ்க்கும் ஸ்ட்ரே டாக்ஸ்க்கும் பார்ஷியாலிட்டி காமிக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் பார்ஷியாலிட்டி கம்பேர் பண்ணி பேசி எது கம்பேர் பண்றீங்க? ஒரு ஏரியால நீங்க பாத்துக்கிட்டா போதும். ஒருவேளை சாப்பாடு கொடுத்தா அது தூங்கி இருந்தா சார் இருக்கும். மேடம் கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. எனக்கு 2 வாட்டி 2 வீலர் ஆக்சிடென்ட். குறுக்க ஒரு குழந்தை ஓடி போய் எனக்கு 2 வாட்டி 2 வீலர் ஆக்சிடென்ட். குறுக்க ஒரு குழந்தை ஓடி போய் ஒரு நாய் வந்து உனக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரியே ஒரு குழந்தை வந்து ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு கேக்குறது இருக்குல்ல. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? கம்ப்ளீட்லி கண்டெம் திஸ். அது எப்படி நீங்க பேச முடியும்? அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான்டா பேசுவேன். இந்த 4 legged animals என் குழந்தைகளா நினைக்கிறேன். தப்பா சார்? இல்லம்பியா நீ குழந்தை எல்லாம் கொண்டு வராங்க. எங்க குழந்தை, என் மச்சான், என் மைத்துனன், இதெல்லாம் நிறுத்துங்க மேடம். எப்ப பார்த்தாலும் இதை சொல்லி ஏமாத்துறாளுங்க. அவங்க வீட்டு பையனை கடிச்ச நாய் உங்க நாயான்னு கேட்டா இல்லை நீங்க. ஏன் இந்த எஸ்கேபிசம்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சாங்க. ஏதோ ஒரு நாய்க்கே உங்களுக்கு இவ்வளவு அக்கௌண்டபிலிட்டி கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னா எங்களுக்கு எவ்வளவு அதுப்பு இருக்கும் இல்ல எவ்வளவு அதுப்பு இருக்கும்ன்ற. என் சொந்த பிள்ளைய பாதுகாக்கிறதுக்கு நான் கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லையா? அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். கூட்டம் கூட்டமாக நாய்களை பார்க்கிற போது என்ன பயம்? எல்லாம் சிவமயம் என்று சொல்லிவிட எனக்கு எல்லாம் பயமயம். என்னோட அம்மாவுக்கு தான் கடிச்சது. ஆக்சுவலா நாய் கடிச்சு ஒரு 6 years ஆகுது. ஸ்டில் அதனால அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. அந்த 3 idiots இப்ப பேச சொல்லு பங்கு. யோ இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. ரெகுலரா என் பையனை ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போறது வழக்கம் சார். வழக்கம் போல என் பையனை அழைச்சிட்டு போகும்போது நாய் குறுக்க வந்து இங்காண்ட திருப்பும் போது ஆட்டோக்கு வந்து கண்ணு முன்னாடி என் பையன் இறந்துட்டான் சார்.